கார்குல வரலாறு. நமது கார்குலம் ஒரு தொன்மையான மேன்மையான இனம். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என இயம்புகிறார் புலவர் குடபுலவியனார். உழுது பயிர் செய்து அனைவருக்கும் உணவளித்தலே மேலான தொழிலாகும். அதனால்தான் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை என்றும் உழுவார் உலகத்திற்கு ஆணி என்றும் நீதி நூல்கள் கூறுகின்றன. மனித வாழ்விற்கு உயிர் காக்க உணவும் மானம் காக்க உடையும் இன்றியமையாதது. உணவு பயிரையும் பருத்தியையும் விளைவிப்பவர் வேளாளர்கள். சோழ நாட்டை சோழ வளநாடாக மாற்றிய பெருமைக்கு உரியவர்கள் இவர்களே. இச்சிறப்புமிகு கார்குல வரலாற்றினை குறித்த ஓர் சிறிய கண்ணோட்டம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்ற குறளின் வழிவாழும் இயல்பு கொண்டவர்கள் கார்காத்தார் ஆவர். வேளாண் தொழில் செய்தோர் மற்ற குடிமக்களுக்கும் உண்டி உரையில் தந்து உதவி செய்து வாழ்ந்ததால் வேளாண்மை என்ற சொல்லுக்கு உதவி செய்தல் என்னும் பொருள் கூறப்பட்டது. வேளாளர் என்பார் விருந்திருக்க உண்ணார். வேளாளர் என்பார் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தில் நம் குலத்தினை உயர்த்தி கூறியுள்ளார். வரலாற்று பாரம்பரிய மிக்க சமூகமான கார்காத்தார் காராளர் என்றும் காரை காட்டார் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர். உழுவித்தென்போர் உழுதுண்போர் என பிரித்து கூறப்படுகின்றனர். இவர்கள் அரசனுக்கு ஆலோசனை கூறுபவராக, நிலச்சுவான்தாரர்களாக, கிராமங்களுக்கு தலைவர்களாக, அரசனின் படை தளபதிகளாக இருந்துள்ளனர். வேள்பாரி என்னும் அடைமொழியினை பெற்று திகழ்ந்தனர். திவாகரம், அபிதான சிந்தாமணி ஆகிய நூல்கள் வேளாளரின் 10 கடமைகளாக ஆணை வழி நிற்றல், நாட்டு கடமையாற்றல், நலிந்தோரிடம் கருணை காட்டுதல், குற்றமற்ற தன்மை கொள்ளல், விடாமுயற்சியுடன் உழைத்தல், சுற்றம் போற்றல், வரிகளை முறையே செலுத்துதல், அனைவரிடமும் நல்லிணக்கம் கொள்ளுதல், ஒழுக்கம் உடையவராக இருத்தல், விருந்தினர்களை உபசரித்தல் என கூறுகின்றனர். கார்குலத்தில் சில சடங்கு முறைகளை காணலாம். சாப்பிடுதல். குழந்தை பிறந்து 16 நாட்கள் தாயும் சேயும் தனி அறையில்தான் இருக்க வேண்டும். அறை வாசலில் வேப்பிலை கொத்து சொருகி இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் பாட்டி ஒருவர் அந்த அறையில் கூடவே இருக்கும் பழக்கம் உண்டு. மாமியாரும் உதவி செய்ய வந்து தங்குவதும், அவருக்கு பெண் வீட்டில் புடவை எடுத்து கொடுக்கும் பழக்கமும் முற்காலத்தில் உண்டு. பெண்ணின் மாமியார் பெண்ணின் அம்மாவிற்கு புடவை வாங்கி தரும் பழக்கம் சில ஊர்களில் உள்ளது. முதல் 2 நாட்கள் மிதமாக சுலபமாக செரிக்கக்கூடிய உணவு கொடுக்கப்படும். 3ஆம் நாளில் ரசம் சேர்ப்பார்கள். பின் பத்திய குழம்பு செய்து உருக்கிய நெய்யுடன் சாதத்தில் சேர்த்து பிசைந்து கொடுப்பார்கள். தொட்டுக்கொள்ள சுட்ட சோத்தப்பளம், பூண்டு சேர்த்து செய்த கத்தரிக்காய் கறி, சுரக்காய் பால் கூட்டு போன்றவை கொடுக்கப்படும். சாப்பிட்டவுடன் வெற்றிலை பாக்கு கொடுப்பதும் அவசியம். 16 நாட்களுக்குள் சிறிது சிறிதாக அனைத்து உணவையும் தருவது வழக்கம். 7ஆம் நாள் குழந்தைக்கு வேப்பம் காப்பு போடுவார்கள். தாயும் சேயும் நலமென ஊருக்கு உணர்த்த செய்யப்படும் சடங்கு. திருவிளக்கீடு விழா. கார்காத்தார் வேளாளர் குலத்தில் பிறந்த பெண் குழந்தைகளின் சிறப்பான விழாவாக கருதுவது விளக்கேற்றி கல்யாணம் ஆகும். இதை திருமண விழா போலவே கொண்டாடுவார்கள். பெண்ணின் 5, 7, 9 வயதுக்குள், அதாவது அவள் வயதுக்கு வருமுன்னர் செய்ய வேண்டிய விழாவாகும். விளக்கேற்றுதல். ஒரு பெண்ணின் பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டின் பாலமாக இந்த விழா அமைகிறது. ஒரு செம்பு நிறைய வெற்றிலையை செருகி வைத்து செம்பை சுற்றி களிப்பாக்கை அழகாக வைப்பார்கள். விழா முடிந்ததும் இந்த வெற்றிலை பாக்கை தாம்பூலமாக கொடுப்பார்கள். அக்காலத்தில் குடும்பத்திற்கு என்று பாரம்பரியமான கோச்சுமணி இருக்கும். நடுவில் பெரிய பவளம், அடுத்து 2 பக்கமும் பவுனாலான குண்டுமிளகு சற்று சிறிய பவளம் என்று கோர்க்கப்பட்டிருக்கும். பவுன் கம்பியால் கோர்த்திருப்பதால் கழுத்து வளையம் போல்தான் இருக்கும். விளக்கேற்றி விழா செய்து கொண்ட பெண்ணின் பிறந்த வீட்டிலிருந்து பின்னிய திரிநூலும் பொங்கல் பணமும் பொங்கல் வரிசையாக வரும். விளக்கேற்றி கல்யாணம் விழா கொண்டாட என்ன காரணம்?
முன்னொரு காலத்தில் பெண்ணின் மேல் ஆசை கொண்ட மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் வயது வந்த பெண்களை அந்தப்புரத்தில் வைத்து மணந்து கொள்வானாம். ஆனால் அவன் திருமணமான பெண்களை தொடமாட்டான். மற்ற சமூகத்தினர் தங்களுடைய ஏனைய பெண்களை காப்பதற்காக ஒரு பெண்ணை அம்மன்னனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுவார்களாம். ஆனால் கார்கார்த்தார் மட்டும் தங்கள் பெண்ணின் வாழ்க்கை இவ்வாறு அமைய விரும்பவில்லை. அதனால்தான் இப்படி ஒரு பொய்யான திருமணத்தை நடத்தி பெண்ணின் கழுத்தில் தாலி இருக்குமாறு செய்து தங்கள் குல பெண்களை காத்து பின்னர் முறையாக திருமணம் செய்து வைத்தனர் என்பது ஒரு செய்தி. சீர் செய்வது பெண்ணின் தாய்மாமன் அல்லது மாமன் முறையுள்ள உறவுக்காரர் செய்வது வழக்கம். கோச்சமணி தங்க குண்டுகளும் பவளம் பட்டுநூல் அல்லது தங்கச் சங்கிலியில் கோர்க்கப்பட்டிருக்கும். நடுவில் அம்மன் பொற்காசு பொறிக்கப்பட்டு கோர்த்திருக்கும். அகல் விளக்கு ஒன்றும் கைவிளக்கு ஒன்றும் அதற்குரிய 2 தட்டுகளும் கொடுக்க வேண்டும். பெண்ணிற்கு அணிவதற்கு பட்டுப்பாவாடை சட்டை தாவணி வேண்டுமானால் கொடுக்க வேண்டும். மற்றபடி மஞ்சள் குங்குமம் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் பூ போன்ற அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு வரிசை வைக்க வேண்டும். 2 பூமாலைகள் வைக்க வேண்டும். திருவிளக்கீடு திருமணம். தேவையான பொருட்கள்